கர்நாடக காவல்துறை அதிகாரி ரூபா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்துள்ள பேட்டியை பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க டிராபிக் இந்த ரூபா என்கின்ற ஐபிஎஸ் அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டு அங்கே அவர்கள் ஜாயின்ட் கமிஷனரா போய் உட்கார்ந்து அந்த வேலையை பாருங்கன்னு சொன்னா, கர்நாடக முதலமைச்சரா ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த விசாரணை முன்னாள் தலைமைச் செயலாளரால் அந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே அள்ளி தெளிக்கிறார். தினமும் எங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை பேசவில்லை என்றால் தூக்கம் வரவில்லையா இவருக்கு என்பது தெரியவில்லை. அந்த பிரசிடென்ட் மேனுவல்ல நான் படிச்ச சிறை விதி முறைகளை மீறவில்லை. ரூபாவை இப்ப கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் சொல்ற மாதிரி பேசாம இந்த அம்மாவுக்கு அரசியலுக்கு வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கர்நாடகாவில் தேர்தல் நிக்கட்டும், நானே எதிர்த்து நிக்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போன பின்னாடி கூட திரும்பி இதை பத்தி பேசுறேன்னு சொன்னா, we have decided. நான் இப்ப தந்தி தொலைக்காட்சிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், எங்களது துணை பொதுச் செயலாளர் ஒப்புதலுடன் நான் இதை தெரிவிக்கிறேன். இன்னும் உடனடியாக we decided to file the case against ரூபா. மான நஷ்ட வழக்கு தொடரப்படும்.